எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, துருப்பிடிச்ச இரும்பு கேட்டுக்கு மெட்டல் பேஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெட்டல் பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜிங்க் ப்ரைமர் போட்டிருக்கணும், அதாவது எல்லோ ப்ரைமர். இந்த எல்லோ ப்ரைமரை எப்படி போடணுன்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, துருப்பிடிச்சிக்கிற இடத்த எல்லாத்தையுமே வந்து பட்டி பிளேடை வச்சு சுரண்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். அதாவது வந்து நம்ம சுரண்டுற இந்த தகடு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு பட்டி பிளேடு கைப்பிடி வச்சு வரும். ஸோ இந்த தகடு யூஸ் பண்ணி சுரண்டலாம், இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வால் தகடு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன இடத்துக்குலாம் சுரண்டுறதுக்கு வால் தகடு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 தகடுமே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து சர்ஃபேஸ் நல்லா சுரண்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே எங்கெங்கே ரஸ்ட் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீட்டாக கம்ப்ளீட்டாக சுரண்டணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அடுத்ததாக ஜிங்க் ப்ரைமர் 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். ஜிங்க் ப்ரைமரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா குலுக்கணும். அந்த மாதிரி எதுக்காகனா, ஜிங்க் ப்ரைமர் அடியில் வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி குலுக்கும் போது என்ன ஆகணும், அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்புளி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ண எல்லோ ப்ரைமரை ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு டர்பன்டைன் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வந்து 200 ml டர்பன்டைன் தான் ஆட் பண்ணணும். அதாவது 1/2 லிட்டர் ஜிங்க் ப்ரைமருக்கு 200 ml டர்பன்டைன் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்ததாக எல்லோ ப்ரைமரை இந்த மாதிரி திருப்புளி அப்படி இல்லைனா குச்சி, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றை வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கணும். எதுக்காகனா அடியில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு அந்த ப்ரைமரை எடுத்து மறுபடியும் அந்த 4 லிட்டர் டப்பாலே ஊற்றிக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் லைட்டாக கையில் இந்த மாதிரி கலக்கிட்டு அப்படி ஊற்றிக்கலாம். ப்ரைமர் அடிக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு விக்கி ப்ரெஷ்ஷு எடுத்துக்கலாம். ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி கையிலே கொஞ்சம் கலக்குங்க. டர்பனும் ப்ரைமரும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ரைமரை ப்ரெஷ்ஷில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமரை ப்ரெஷ்ஷில் எடுக்கும்போது நம்ம ஒழுகாமல் எடுத்து அடிக்கணும். அதாவது வந்து ப்ரெஷ்ஷை வந்து நம்ம ப்ரைமரில் முக்கி எடுக்கும்போது டப்பாவோட சைடில் 2 பக்கமும் ப்ரெஷ்ஷை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணணும். ப்ரைமர் எல்லா இடத்துலையும் நல்லா கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக அடிக்கணும். அப்போ தான் ரஸ்ட்டு வராமல் இருக்கும். ஓகேங்களா, ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் நல்லா காயணும். அடுத்ததாக மெட்டல் பேஸ்ட்டு பார்க்கலாம். மெட்டல் பேஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூடவே ஒரு ஹார்ட்னர் வரும். ஒயிட் கலரில் சின்னதாக டியூப் மாதிரி வரும். இதுதான் அந்த ஹார்ட்னரு. பாருங்கள், சின்னதாக டியூப் மாதிரி வெள்ளையாக இருக்கும். ஓகேங்களா, மெட்டல் பேஸ்ட்டை ஏதாச்சும் ஒரு ப்ளைனாக இருக்கிற பொருள் மேலே இந்த மாதிரி கொட்டிக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு பிளைன் டைல்ஸு அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட்டு இந்த மாதிரி பொருட்கள் மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு வேஸ்ட்டு கிளாஸ் கிடச்சிது, நான் அதனால் அது மேலே யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற ஒரு பொருள் மேலே மெட்டல் பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும். டப்பாவோட அடியில் இருக்கிற மெட்டல் பேஸ்ட்டை வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன குச்சி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் வயிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இது உள்ள தகடு உள்ளே போகாது டப்பாவில். அதனால் வந்து சின்ன குச்சி மாதிரி வச்சு அடியில் இருக்கிற எல்லா மெட்டல் பேஸ்ட்டையும் கம்ப்ளீட்டாக வயிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, மெட்டல் பேஸ்ட்டை 4 இன்ச்சு தகடு யூஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெட்டல் பேஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹார்ட்னரையும் ஒரு ஓரமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மெட்டல் பேஸ்ட்டை 4 இன்ச்சு தகடில் கொஞ்சமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி அதிகமாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை மெட்டல் பேஸ்ட்டை மொத்தமாக எடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த மெட்டல் பேஸ்ட்டு கூட ஹார்ட்னரை வந்து கொஞ்சமாக எடுக்கணும். கொஞ்சமாக எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் இதில் எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்ட்டு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஒரே அடியாக மொத்தமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த ஹார்ட்னரை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை அப்ளை பண்ணிடணும். இதில் பாருங்கள், மெட்டல் பேஸ்ட் கொஞ்சம் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஹார்ட்னர் கொஞ்சம் எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரே டைமாக மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா சீக்கிரமாக டக்குன்னு காஞ்சிரும். ஹார்ட்னர் கூட மெட்டல் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா 5 நிமிஷத்துக்குள்ளே இதை நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா மொத்த பட்டியும் கட்டி போயிடும், திரும்ப பார்க்க முடியாது. ஓகேங்களா, மெட்டல் பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்தால் ஹார்ட்னர் கொஞ்சம் எடுக்கணும். தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் மெட்டல் பேஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஹார்ட்னர் கொஞ்சம் எடுத்தோம்னா மெட்டல் பேஸ்ட்டு கொஞ்சம் எடுக்கணும். ரெண்டும் ஒரே அளவு தான். ஆனால் ஹார்ட்னர் வந்து
கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நான் தகடில் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 3 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம பார்த்துடணும். அதுக்கு மேலே டைம் ஆகிடுச்சுன்னா கட்டி போயிடும், யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் மெட்டல் பேஸ்ட் பார்க்கணும். மெட்டல் பேஸ்ட்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனாமல் பெயிண்ட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டல் பேஸ்ட்டில் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இல்லாத மாதிரி தோணுச்சுன்னா இதுக்கு மேலே வந்து நைஃபிங் பேஸ்ட் ஃபில்லர் அப்ளை பண்ணுவாங்க, அதாவது கிரே பட்டி. அது பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும். அது பார்த்ததுக்கப்புறம் தண்ணி போட்டு தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் தான் நம்ம எனாமல் பெயிண்ட்டு கொடுக்க முடியும் ஃபினிஷிங்காக. அப்படி இல்லை நம்மளுக்கு மெட்டல் பேஸ்ட்டே போதும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா மெட்டல் பேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் டைரெக்டாக எனாமல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துருப்பிடிச்ச கேட்டுக்கு வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து இப்படி தான் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். மெட்டல் பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே வந்து ஜிங்க் ப்ரைமர் கம்பல்சரி போட்டிருக்கணும். எதுக்காகனா கேட்டு வந்து சீக்கிரமாக ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். கேட்டோட சேஃப்டிக்காக இந்த எல்லோ ப்ரைமர் நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.